ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும், பெரியோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய காலை வணக்கங்கள். தொடர் பதிவாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் அந்த பாடல் தரும் கருத்துக்களும் என்ற தலைப்பில் காணொலியை தந்து வருகிறோம். இந்த காணொலியில் இன்று 154வது பாடல். ராகு கேந்திர கோணத்தில் நிற்க அது தரும் பலன் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல்: கேளப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, கனமான கரும்பாம்பு கேந்திர கோணம், ஆளப்பா அத்தலத்தோன் சுபரை கூட, அப்பனே சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும். சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் மெத்த, சிவசிவா கிளர் யோகம் திடமாய் செப்பு, கூரப்பா குடிநாதன் சேர்ந்து நிற்க, குமரனுக்கு அணுதினமும் பலனை கூறே என்று பாடலில் விடுத்துள்ளார். ராகு என்ற தீய கிரகமாக இருந்த போதிலும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10ஆம் இடங்களில் நிற்க, அந்த 10ஆம் இடத்துக்காரன் பலமாய் நிற்க, அந்த 10ஆம் இடத்துக்குரிய அல்லது கேந்திரங்களில் உரிமை பெற்ற கிரகங்கள் தசாபுத்தியை நடத்தும் காலங்களிலும் அல்லது கேந்திரத்தில் இருக்கும் ராகு தசாபுத்தியை நடத்தும் காலங்களிலும் நல்ல செல்வம் செல்வாக்கு யோகத்தை தந்து விடுகிறது. இதற்கு கிளர் யோகம் என்று சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் லக்னாதிபதி என்ற நிலை தரமாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து 1, 5, 9ஆம் இடத்தில் ராகு கேது நிற்க யோகங்களை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்பட்டாலுமே கூட, தந்தை வழி தாத்தா சொத்து, தன்னுடைய புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயங்கள், தந்தையின் உறவுகள் போன்ற விஷயத்தில் கசப்பை தராமல் கடப்பதில்லை என்பது நடைமுறை அனுபவமும் இருக்கிறது. அடுத்து பாடல் எண் 156 பாம்பு என்ற தலைப்பில் பாடல்: பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு, பகருகின்ற பாம்புடனே ஒருவன் சேர, வீரப்பா விருபுறமும் மற்றோர் நிற்க, வேந்தனுக்கு வேந்தனாம் கொடிய வீரன், கூரப்பா ஜென்மதனில் கஜமும் உள்ளோன், கொற்றவனே துரக மதுமெத்த உண்டு, வீரப்பா வேடர்படை கோடியுள்ளோன், விதமான புலிப்பாணி சொன்னோம் தாமே என்று பாடலை முடித்துள்ளார். ராகு என்ற கரும்பாம்பு ஒரு ராசி கட்டத்தில் ஒரு பாவத்தில் நின்று அந்த பாவத்திற்கு முன்னாலும் பின்னாலும் அல்லது முன்பின் இருபுறமும் கிரகங்கள் நிற்க அமைப்போடு பிறந்த ஜாதகன் மிகப்பெரிய கொடிய வேந்தன் என்று கூறுகிறார். அதே சமயத்தில் இந்த ஜகத்தில் அவனுக்கென்று தனி பேர் விளங்கும் தகுதியோடு பிறந்தவன் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் 157 4 குடையவன் நின்றபதிக்கு 10 குடையவன் சேர என்ற தலைப்பில் பாடல்: பூட்டுகிறேன் இன்னும் ஒன்று புதுமை கேளு, புகழ் பெரிய 2 கொடையோ நின்ற, ஆட்டுகிறேன் அப்பதிக்கு 10 தானும், அப்பனே இறையோனை கூடிட்டாலும், கூட்டுகிறேன் குளவிக்கு பூமி மெத்த, குவளையத்தில் பேர் விளங்கும் யோகவானாய், பூட்டுகிறேன் போகருட கடாட்சத்தாலே, பூதளத்தில் ரவியோனை பார்த்து சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்திற்கு 2வது கேந்திரமான 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் அந்த ஸ்தானத்திற்கு 10 குடையவன் சேர மிரிய பெரிய யோகம் என்றும் செல்வம் செல்வாக்கு என்றும் கூறியுள்ளார். ஆக அவர் சொல்ல வருவது, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்காரன் அவனு ஸ்தானத்துக்கு 10ஆம் இடம் என்பது லக்னாதிபதியே என்ற நிலையை உள்ளூர
காட்டியுள்ளார் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஆக ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டுக்கு 10ஆம் இடத்துக்குரிய ஜீவனாதிபதியோடோ அல்லது தசம கேந்திராதிபதியோடு சேரும் பொழுது பலன் பெறுகிறது என்று பாடலை முடித்துள்ளார். அப்படி இருந்தாலுமே கூட சூரியன் நின்ற நிலை சார்ந்த விஷயங்களை பார்த்து தெளிவு பெற்று பலன் சொல்க என்றும் கூறியுள்ளார். இது ஓரளவு ஒத்துப்போகிறது. ஆக எந்த ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்துக்கு 10க்குரியவனோடு சம்மந்தப்படும் பொழுது அந்த ஸ்தானம் வலுப்பெறுகிறது என்பது நடைமுறை அனுபவத்திலும் ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 158. 12:8:6 பாம்பு தோன்ற என்று பாடலை கூறியுள்ளார். தலைப்பு பாடல் பாரப்பா 12:8:6 பழமுள்ள படவரவு அதிலே தோன்ற வீரப்பா வேல்வெளியால் கலகமெத்த விளங்குகின்ற கணவனுக்கு ரோகஞ்சொல்லு கூரப்பா கொழுதனால் குமரியாலும் கொற்றவனே குலவியினால் குடிக்கு கேடாம் பாரப்பா படவரவு பொல்லாததப்பா பல துன்பம் தருகுமடா திசையை நோக்க என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்திற்கு 12:8:6 ஆக 6:8:12 பாம்பு நிற்க என்று சொல்லக்கூடிய கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு நிற்க வாழ்க்கை துணையானவள் பலமான பாதகத்தையும் சிக்கலையும் தருகிறார் என்பது நடைமுறை அனுபவமும் கூட. பாடலிலும் அதைத்தான் சொல்லியுள்ளார். அப்படி இருந்த போதிலுமே குழந்தைகளும் நம்மளுக்கு பலமான பாதகத்தையும் சங்கடங்களையும் தருகிறது என்பதையும் கூறியுள்ளார். அதே சமயத்தில் இந்த குடும்பத்துக்கு கேடு உண்டாகும் என்றும் சொல்லியுள்ளார். இது அனைத்தையும் ஒரு வகையில் அந்த காலத்தில் அது நடைமுறையில் எல்லா விஷயத்திலும் ஒத்துப்போவது போல் காணப்பட்டாலுமே கூட தற்போது நாடு விட்டு நாடு போகும் ஜாதகர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை. அதே சமயத்தில் இனம் விட்டு இனம் மாறி காதல் திருமணம் செய்தவர்களுக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்த பாடல் 159. சூரியனுக்கு 5:8:9 சுபர் நிற்க என்று பாடலை தலைப்பில் பாடலை தருகிறார். பாடல் பாரப்பா பகலவனுக்கு 5:8 பாக்கியத்தில் சுபர் நிற்க அதனுள்ளோர்கள் சீரப்பா திரிகோண கேந்திரமேற சிவசிவா பிதருக்கு தனமும் செல்வம் வீரப்பா விதியுண்டு வெள்ளி புந்தி வீடானால் அமடில்லை ராஜயோகம் கூரப்பா போகருட கடாட்சத்தாளே கொற்றவனே புலிப்பாணி கூறினேனே என்று பாடலை முடித்துள்ளார். சூரியனுக்கு 5ஆம் இடம் 8ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சுபகிரகம் இருக்க பிறந்தவர்கள் அந்த 5:8:9க்குரியவர்கள் 1:5:9 அல்லது 1:4:7:10 அமர பிறந்தவர்கள் மிகப்பெரிய யோகம் தனம் தானியம் செல்வாக்கு எல்லாவற்றையும் பெறுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இது நடைமுறையில் ஓரளவு ஒத்துப்போகிறது. இவர்களுக்கும் 6:12 சாரம் பெறாமலும் தொடர்பு பெறாமலும் சேர்க்கை பெறாமலும் இருப்பது நல்ல பலன்களை தருகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.